திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா. உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆதித்தனார் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினார். அதற்கு நாம் தமிழர் கட்சி என்று பெயர். தயவு செய்து நீங்கள் இப்போது இருக்கிற சில்லறைகளை கருதாதீர்கள். வருகிறவர்கள் கொள்கையை அறிவிப்பதில்லை, கோட்பாடுகளை சொல்லுவதில்லை, அவர்களுக்கு என்று வரலாறு இல்லை. ஆனால் வருகிற போதே முதலமைச்சர் ஆகும். இன்றைக்கு 8% வாக்குகளை பெற்றுவிட்டோம், நாளைக்கு நாங்கள் தான் அதிபர் என்று பேசுகிறார்களே, அவர்களும் குறித்துக் கொள்ள வேண்டும். லட்டு என்பது சைவமா அசைவமா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லையே. ஜக்கி வாசுதேவ் என்கிற ஒரு மகா மனிதர் இப்போது லட்டு என்பது பிரசாதமே இல்லை என்று விட்டார். அரசாங்கம் இந்த அறநிலையத்துறையை கையில் வைத்திருப்பதால் தான் நடக்கிறது. திமுக கழகத்திற்கு கிடைத்த தொண்டனை போல உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் தொண்டன் கிடைத்ததில்லை. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களால் திமுக கழகத்தை வீழ்த்த முடியாது. மாபெரும் தலைவனை சில்லுண்டிகள், சில்லறைகள் தெருவில் நின்று பாட்டு பாடுகிறேன் என்று பாடுகிறார்கள். உங்களுக்கான ஒரு பாட்டு காலம் வைத்திருக்கிறது, காத்திருங்கள். திருநாகேஸ்வரம் பேரூர் கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய திருவிடை மருதூர் ராமலிங்கம் அவர்களே, கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் SK அவர்களே, கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற தலைமை கொறடா கோவி செழியன் அவர்களே, மாநகரத்தினுடைய துணை மேயர் தமிழரசன் அவர்களே, அம்பிகாபதி அவர்களே, சுந்தர ஜெயபால் அவர்களே, ஆடுதுறை ருத்ராபதி அவர்களே, சுபா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, தாமரை செல்வன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை, அதாவது அந்த கட்சி தொடங்க பெற்ற 75 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற இந்த விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே அல்ல, தமிழ்நாட்டில் தொடங்க பெற்று 75 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வலிமையோடு நடந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக கழகம்தான், வேறு எந்த கட்சியும் இல்லை. யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை, வரலாற்றின் உண்மைகளை சொல்லுகிறேன். காங்கிரஸ் கட்சி தொடங்க பெற்று 100 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது, பொது உடைமை கட்சி 100 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது, முஸ்லீம் லீக் 100 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது, RSS இயக்கம், BJP கூட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நான் சொல்லுவது, தமிழ்நாட்டில் தோன்றி, தமிழ்நாட்டில் வளர்ந்து, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் வலிமையாக 75 ஆண்டுகளாக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நம்முடைய திமுக கழகம்தான் என்கிற பெருமையோடும் பெருமிதத்தோடும் உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த கும்பகோணம் மண்ணுக்கு இருக்கிற இன்னொரு பெருமையையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும். 1949 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்க பெற்ற திமுக கழகம், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் முதல் பொதுக்குழு அமைக்கப்பட்டு இந்த கழகத்தினுடைய சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதற்கு ஒரு அமைப்பு குழுவை அறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்தார்கள். அந்த அமைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கி திமுக கழகத்தை தொடக்கி வைத்த பெருமை குடந்தை மண்ணில் பிறந்த KK நீலமேகம் அவர்களுக்குத்தான் உண்டு. KK நீலமேகம் அவர்கள் தான் முதல் அமைப்பு கூட்டத்தினுடைய தலைவர். அதற்கு பிறகு 1957 இருந்து 62 வரையில் திமுக கழகத்தினுடைய மாநில பொருளாளராக, கழகத்தின் 2வது மாநில பொருளாளரும் KK நீலமேகம் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த மண்ணில் நம்முடைய கழகம் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 3வது முறையாக, நம்முடைய கோவி செழியன் 3வது முறையாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் பின்னணியிலே 3 தலைவர்கள் திமுக கழகத்தில் இருக்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது. அஞ்சாத நெஞ்சத்தை கொண்ட அன்பிலார், மனம் கலங்காத மன்னையார், கொஞ்சமும் கொள்கையில் இருந்து நழுவாத கோசி மணியையா அவர்கள் என்ற இந்த 3 பேரினுடைய உழைப்பு அவர்கள் தோள்களிலே தாங்கி நிற்கிறது. ஆனால் இப்போதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது, ஒரு கழகம், ஒரு கட்சி 75 ஆண்டுகளாக வலிமை குறையாமல் இருக்க முடியுமா? என்ன காரணம்?
எத்தனை விதமான இடையூறுகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை தோல்விகளை பார்த்திருக்கிறோம், எத்தனை நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னும் 75 ஆண்டுகள் இந்த மண்ணிலே கட்சி நிலை பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? எண்ணி பாருங்கள் திமுக கழகத்தின் வரலாறு. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியலை, எடப்பாடி அவர்களை, மற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட இவ்வளவு திரளாக கூடியிருக்கிற உங்கள் முன்னால் நம்மை பற்றி நாம் பேசியாக வேண்டும். இந்த கழகத்தின் வரலாற்றை நாம் உள்வாங்க வேண்டும். எத்தனை பிளவுகள், 3 பெரும் பிளவுகளை திமுக கழகம் சந்தித்தது. 1961 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அடுத்த நிலையிலே இருந்த தலைவர்களில் ஒருவரான ஈவேகி சம்பத் அவர்கள் திமுக கழகத்தை விட்டு பிரிந்து போனார். கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் அவரோடு போனார்கள். அது 61 கட்சி போய்விடும் என்று கருதினார்கள். கட்சி நின்று நிலைத்தது. அன்றைக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு சொன்னார், இது வெறும் நிரந்தரமான பிளவு இல்லை, என் காதிலே மாட்டியிருந்த கடுக்கன் காது கொஞ்சம் புண்ணாகி இருக்கிறது, கடுக்கனை கடத்தி வைத்திருக்கிறேன், மறுபடியும் மாட்டிக்கொள்வேன் என்றார். இல்லை, பிறகுதான் தெரிந்தது அது கடுக்கன் அல்ல, திமுகவுக்கு வந்த இடுக்கண் என்று புரிந்தது. சம்பத் அவர்கள் திரும்ப வரவில்லை. ஆனாலும் திமுக கழகம் நின்று நிலைத்தது. மறுபடியும் 1972 எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து போனார். கட்சி செம்பாகமாக உடைந்தது. முடிந்து போயிற்று திமுக கழகம் என்று கருதினார்கள். முடியவில்லை. மறுபடியும் நின்று நிலைத்து ஓங்கி வளர்ந்தது திமுக கழகம். 90களிலே நம்முடைய அண்ணன் வைகோ அவர்கள் கட்சியில இருந்து பிரிந்து போனார். 9 மாவட்ட செயலாளர்கள் அவரோடு போனார்கள். ஆனால் அதற்கு பிறகும் திமுக கழகம் நின்றது. 3 பெரும் பிரிவுகளுக்கு பிறகும் திமுக கழகம் குலையவே இல்லை. வெறும் பிரிவுகள் மட்டுமல்ல, தலைவர்களை இழந்தோம். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அத்தனை பேரும் என்ன சொன்னார்கள்? அண்ணா போய்விட்டார், இனி இருக்கிற எந்த தலைவராலும் கட்சியை நடத்த முடியாது, அப்படியே வந்தாலும் நாவலர் தான் வருவார் என்றார்கள். தாண்டி வந்தார். இந்த கழகத்தை தாங்கி வந்தார் தலைவர் கலைஞர். 50 ஆண்டுகளாக இந்த கழகத்தினுடைய பெருமையை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தினார். ஆயிற்று. கலைஞர்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று. 2018 நம் அன்பிற்குரிய அருமை தலைவர் கலைஞர் இறந்து போய்விட்டார். இனி எங்கே திமுக என்றவர்கள், இனி ஸ்டாலினால் கட்சியை நடத்த முடியாது என்றவர்கள். பிறகு அவர்களே சொன்னார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் என்றார்கள். அப்படி சொல்ல வைத்தது அவருடைய நடவடிக்கைகள். எனவே தலைவர்களை இழந்தும் நாம் கட்சியை இழக்கவில்லை. இதனை தாண்டி தேர்தல்கள் அனைத்திலும் நாம் வெற்றி பெற்றோமா? நின்ற தேர்தலிலே எல்லாம் கலைஞர் வென்றிருக்கலாம். ஆனால் அத்தனை தேர்தலிலும் கட்சி வெற்றி பெற்றது என்று சொல்ல முடியுமா? அத்தனை இடங்களிலும் நாம் வெற்றி பெற்ற தேர்தல்களும் உண்டு. 2004 2024 மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலிலே சந்தித்தோம். ஆனால் 2014 மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம். 1991 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கழகத்துக்கும் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் திமுக கழகம் தான் கொலை செய்தது என்று மக்கள் நம்ப வைக்கப்பட்ட காரணத்தால் 233 தொகுதிகள், ஒரு தொகுதிக்கு நடக்கவில்லை, 233 தொகுதிகளிலே தேர்தல் நடந்தது. நண்பர் கோவி செடியன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்ட மாதிரி அதிலே கலைஞரினுடைய கப்பல் மட்டும்தான் துறைமுகத்திலே கரையேறிற்று, மற்றவர்கள் எல்லாம் கரைந்து போனார்கள். அத்தனை பெரிய தோல்விக்கு பிறகு இனிமேல் திமுக கழகம் இல்லை என்று கணக்கிட்டவர்கள் மறுபடியும் 96 ஆட்சிக்கு வந்து எந்த இடத்திலும் திமுக கழகம் வென்று காட்டும் என்பதை கலைஞர் உறுதிப்படுத்தினார். இந்த தேர்தல் தோல்வி, கட்சியினுடைய பிளவுகள், கட்சி சந்தித்த தேர்தல் தோல்விகள், கட்சி இழந்த தலைவர்கள், இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி 1975-76 ஆண்டுகளிலே கழகம் சந்தித்த நெருக்கடி நிலை காலத்தை மறந்துவிட முடியுமா? பேசுகிற போது என் மீது அன்பு கொண்டு நான் பொடாவிலே சிறையிலே இருந்த அந்த நிகழ்வை சொன்னார்கள். பொடா மட்டுமல்ல, எத்தனை பேர் மிசாவிலே அடிபட்டார்கள், எத்தனை பேர் உதைப்பட்டார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, கருப்பு சிவப்பு கரை வேட்டியை கட்டிக்கொண்டு பெருமிதமாக பெருமையோடு நம்மால் நடக்க முடிகிறது. 1975 கருப்பு சிவப்பு கரை போட்ட வேட்டியை துவைத்து கொடுப்பதற்கு சலவை தொழிலாளி கூட அஞ்சிய காலம். வேறு எங்கும் அல்ல, தலைவர் கலைஞர் வீட்டிற்கு கூட கோபாலபுரத்துக்கு போய் வருவதற்கு, போய் வந்தால் தங்களை கைது செய்து விடுவார்களோ என்று கருதிய காலம்.
கலைஞர் அவர்களினுடைய கார் ஓட்டி கூட ஐயா எனக்கு அச்சமாக இருக்கிறது, நான் வேலையை விட்டு நின்று கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது நெஞ்சுக்கு நீதியிலே தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார், எப்ப வேலையை விட்டு நிக்கிறப்பா, என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வேலையை விட்டு நிற்கிறாயா அல்லது இப்போதே நின்று விடுகிறாயா என்று கேட்டார். எதற்கும் தாண்டி, எதையும் தாண்டி, எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்முடைய தளபதி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் அவர் முதலமைச்சராகி அவர் தலையிலே இருக்கிற மகுடம் நாட்டுக்கு தெரியும், அவர் முதுகிலே இருக்கிற தழும்பு எத்தனை பேருக்கு தெரியும். அவர் பட்ட அடி, பட்ட உதை, வேதனைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் கலைஞரின் மகன் என்பதால் அந்த பொறுப்புக்கு வந்து விடவில்லை. கலைஞரின் மகன் என்பதால் தான் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆயிற்று. அதுதான் உண்மை. அவரை போல உழைக்கிறவனாக இருந்தால் தலைவர் கலைஞர் இன்னமும் கொஞ்சம் முன்னதாகவே அவரை கொண்டு வந்திருப்பார். எனவே இத்தனை பிளவுகளை தாண்டி, இத்தனை தோல்விகளை தாண்டி, இத்தனை நெருக்கடிகளை தாண்டி திமுக கழகம் இன்னமும் 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்திருக்கிறதே. எங்கே இருக்கிறது இந்த கட்சியின் வலிமை? எந்த இடத்தில் இந்த கட்சி தாங்கி பிடிக்கப்படுகிறது? ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லட்டுமா? இந்த கட்சியின் வலிமை எங்கே இருக்கிறது என்று சொல்லட்டுமா? 92 வயதான ஐயா ரத்தனம் அவர்கள் மேடையிலே ஏறுவதற்கு கூட வலிமை இல்லாமல் மேடையிலே ஏறி வந்து எனக்கு கருப்பு சிவப்பு துண்டை போட்டாரே, அவரிடத்திலே இருந்து, அதை போன்ற தொண்டர்களிடத்திலே இருந்து, உங்களை போன்ற தொண்டர்களிடத்திலே இருந்து தான் இந்த கழகம் மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் வலிமை பெறுகிறது. உண்மையாய் சொல்லுகிறேன், திமுக கழகத்திற்கு கிடைத்த தொண்டனை போல உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் தொண்டன் கிடைத்ததில்லை. இன்றைக்கு கட்சி வலிமையாக இருக்கலாம், இன்றைக்கு கட்சி வளமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் அறிவேன், நான் சிறுவனாக இருந்த போது இங்கே மேடையிலே பேசுகிற போது குறிப்பிட்டார்களே, 1949 செப்டம்பர் திமுக கழகம் உருவான அந்த முதல் நாளில் திமுக கழகத்தின் முதல் பொதுக்குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட என்னுடைய காரைக்குடியினுடைய தொண்டர், என்னுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்பையா போன்ற பல தொண்டர்களை நான் அறிவேன். இந்த கட்சியின் வலிமை தொண்டர்களால் ஆனது, இந்த கட்சியின் வலிமை கொள்கையால் ஆனது, இந்த கட்சியின் வலிமை அமைப்பினால் ஆனது, இந்த கட்சியின் வலிமை என்றைக்கும் அதை தாங்கி நிற்கிற தலைமையால் ஆனது. குறித்துக் கொள்ளுங்கள் எங்கள் அன்பான எதிரிகளே, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களால் திமுக கழகத்தை வீழ்த்த முடியாது. வெறும் தேர்தலுக்காக தோன்றிய இயக்கம் இல்லை. 49 இந்த கட்சி உருவான போது தேர்தலை பற்றிய கனவு உண்டா? முதலமைச்சர் ஆவோம் என்கிற கற்பனை உண்டா? இத்தனை பேர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள் என்று நினைத்து பார்த்தது உண்டா? சமூகத்திற்கு உழைப்பதற்காக மட்டுமே உருவான கட்சி 56 திருச்சியிலே அந்த மாநாட்டிலே அதற்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது 60,000 பேர் கூடியிருந்த கூட்டம். அந்த மாநாடு 1956 திருச்சியிலே நடைபெற்றது. 56 60,000 பேர் கூடியிருந்தார்கள். 56,340 பேர் திமுக கழகம் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று வாக்களித்தார்களே, அந்த முதல் வெற்றியை பெற்று தேர்தல் களத்துக்கு வந்தோமே தவிர வருகிற போதே முதலமைச்சர் கனவோடு நாம் வந்ததில்லை. இன்றைக்கு வருகிறவர்களினுடைய கொள்கை என்ன? வருகிறவர்கள் கொள்கையை அறிவிப்பதில்லை, கோட்பாடுகளை சொல்லுவதில்லை, அவர்களுக்கு வரலாறு இல்லை. ஆனால் வருகிற போதே முதலமைச்சர் ஆவோம், வருகிற போதே அடுத்த அதிபர் நான் தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கட்சி இந்த பதவியை நோக்கி அல்ல, பொறுப்புகளை நோக்கி அல்ல, சமூக கடமையை நோக்கி உருவான இயக்கம் எங்கள் இயக்கம். எனவே நின்று நிலைத்திருக்கிறது. நான் முதலில் குறிப்பிட்டேன், வேறு எந்த கட்சியாவது உண்டா என்று. நான் எந்த கட்சியையும் குறைத்து சொல்லுவதற்காக, அவர்கள் மதிப்பை மாற்றுவதற்காக நான் சொல்லுவதில்லை. யார் ஒருவரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. ஆனால் வரலாற்றில் சில உண்மைகளை சொல்ல வேண்டாமா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற அனைத்து இந்திய கட்சிகளை விட்டுவிடுங்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சி? இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அதிமுக நம்மை அடுத்து இப்போதுதான் 50 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியானாலும், விடுதலை சிறுத்தைகளானாலும், இன்றைக்கு இருக்கிற மதிமுகவானாலும், தேமுதிகவானாலும் எல்லா கட்சிகளும் தோன்றி 30 ஆண்டுகள் தான் அதிகபட்சம். 30 ஆண்டுகள் இன்னமும் முடியாத கட்சிகள் தான் பல. ஆனால் 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்பது மட்டுமில்லை நண்பர்களே. அன்றைக்கு நாம் சந்தித்த கட்சிகள் வேறு, அன்றைக்கு நாம் யாரோடெல்லாம் தேர்தலில் போட்டியிட்டோம் என்பது வேறு. அந்த கட்சிகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன, பலருக்கு தெரியாது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அந்த கட்சிகளை பற்றி தெரியாது. நான் எடுத்து சொல்லுவது கூட அவைகளுக்கு விளம்பரம் கொடுப்பதற்காக அல்ல, வரலாற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் முதலில் குறிப்பிட்டேன், அண்ணா ஐயா ஈவேகி சம்பத் அவர்கள்
ஈவேகி சம்பத் அவர்கள் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சி 61 தொடங்கினார். எத்தனை ஆண்டுகள் நிலைத்தது? காங்கிரஸோடு போய் கரைந்து விட்டது. அதற்கு முன்னால், எல்லோருக்கும் முன்னால் 1946 ஆண்டு சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கினார். அன்றைக்கு அந்த கட்சி செல்வாக்கோடு இருந்தது. புலவர் கீரன் போன்றவர்கள், கூமா பாலசுப்ரமணியம் போன்றவர்கள், கூசா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், இவர்களெல்லாம் நான் குறிப்பிடுகிற பெரும் கவிஞர்கள். இவர்களெல்லாம் தாண்டி அன்றைக்கு பெருங்கவிஞராக இருந்த கவி காமு ஷெரீப் உட்பட ஐயா சிலம்பு செல்வரோடு தான் நின்றார்கள். சிலம்பு செல்வர் தான் தமிழுக்காக நிற்கிறார், திராவிடம் நிலைக்காது என்றார்கள். அவர்தான் தமிழ் தேசியத்தின் செல்வர் என்றார்கள். என்ன ஆயிற்று தமிழரசு கழகம்? கடைசியாக நண்பர்களே, நான் இதை மறுபடியும் சொல்லுகிறேன், அவரை குறைப்பதற்காக அல்ல. எந்த திமுக கழகத்தை, திராவிட இயக்கத்தை எதிர்த்தவர் தமிழரசு கழகத்தை தொடங்கினாரோ அந்த கழகத்தை கலைத்துவிட்டு நம்மோடு தான் மாப்போசி வந்து சேர்ந்தார். அவர் காங்கிரஸில் இருந்த போது கிடைக்காத பதவி, அவர் தனியாக கட்சி நடத்திய போது கிடைக்காத பதவி, திமுக கழகத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் அவர் மேலவையினுடைய துணைத் தலைவராக, பிறகு எம்ஜிஆர் காலத்தில் மேலவையின் அவைத்தலைவராக ஆக்கப்பட்டார். 1957 தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி தொடங்கப்பட்டது, உங்களுக்கு தெரியுமா? ஆதித்தனார் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கினார். அதற்கு நாம் தமிழர் கட்சி என்று பெயர். தயவு செய்து நீங்கள் இப்போது இருக்கிற சில்லறைகளை கருதாதீர்கள். நாம் சொல்லுகிற நாம் தமிழர் கட்சி என்பது வேறு. 1957 தொடங்கினார். என்ன ஆயிற்று? கரைந்து போயிற்று. அவர் அந்த பெயரை அயர்லாந்து போராட்டத்திலே இருந்து எடுத்துக்கொண்டார். சிங்கப்பூரில் வழக்கறிஞராக இருந்தார். அயர்லாந்திலே நடந்து கொண்டிருந்த போராட்டம், சின்ஃபென் இயக்கம் என்கிற இந்த வி தி ஐரிஷ், அந்த இயக்கத்தினுடைய பெயர் டிவேலரா போன்றவர்கள், அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கத்தின் பெயர் சின்ஃபென் என்பது, அதாவது வி தி ஐரிஷ், நாங்கள் ஐரிஷ் மக்கள் என்கிற அந்த பெயரை பார்த்து நாம் தமிழர் என்று தொடங்கினார். அவரும் நம்மோடு தான் வந்து சேர்ந்தார். பிறகு நம்மிடமிருந்து அதிமுகவுக்கு போனார். இவர்கள் எல்லோரையும் விட இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், மிகப்பெரிய அரசியல் அனுபவம் உடைய தோழர் எம் கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர் UCPI என்று ஒரு கட்சியை தொடங்கினார். திமுகவை அழிப்பது தன்னுடைய நோக்கம் என்றார். அந்த கட்சி அழிந்து போயிற்று. எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு பெரிய கட்சியை நான் குறிப்பிட வேண்டுமானால், மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1959 தொடங்கிய சுதந்திரா கட்சி, மிகப்பெரிய கட்சி. சுதந்திரா கட்சி என்பது அன்றைக்கெல்லாம் திமுக கழகத்துக்கும் சுதந்திராவுக்கும் அல்ல, காங்கிரசுக்கும் சுதந்திரா கட்சிக்கும் தான் போட்டி. 3வது இடத்துல இருந்தோம் நாம். 1957 ஆண்டு தேர்தல்களில் பல இடங்களில் காங்கிரசுக்கும் சுதந்திரா கட்சிக்கும் தான் போட்டி. திமுக மதிக்கப்படவில்லை. ஆனால் திமுக உறுதியாக இருந்தது. ராஜாஜி அவர்களே மாறி அறிஞர் அண்ணா அவர்களோடு வந்து கூட்டணி சேர வேண்டிய காலம் வந்தது. ராஜாஜி அவர்களை நான் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த கட்சியும் அவர் பெற்ற வாக்குகளும் சாதாரணமானவை அல்ல. குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, 8.78% வாக்குகளை சுதந்திரா கட்சி பெற்றது. இன்றைக்கு 8% வாக்குகளை பெற்றுவிட்டோம். நாளைக்கு நாங்கள் தான் அதிபர் என்று பேசுகிறார்களே, அவர்களும் குறித்துக் கொள்ள வேண்டும். 8.78% வாக்குகளை மட்டுமல்ல, இந்திய நாடாளுமன்றத்தில் 44 இடங்களை பெற்ற கட்சி சுதந்திரா கட்சி. இந்திய நாடாளுமன்றத்தில் 44 இடங்களை பெற்றார்களே, இருக்கிறதா அந்த கட்சி? இப்போது நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் சுதந்திரா கட்சி உண்டா? தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி உண்டா? தமிழ்நாட்டில் தமிழரசு கழகம் உண்டா? தமிழ்நாட்டில் ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி உண்டா? தமிழ்நாட்டில் தோழர் கல்யாண சுந்தரம் தொடங்கிய UCPI ஐக்கிய இந்திய பொது உடைமை கட்சி உண்டா? இந்த கட்சிகளின் கொடிகளின் நிறம் என்ன என்று தெரியுமா? இந்த கட்சிகளினுடைய சின்னம் என்ன என்று தெரியுமா? நண்பர்களே, காலம் மறந்து விட்டது, வரலாறு அதை இழந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் என்றைக்கும் கழகம் என்று சொன்னால், திமுக கழகம் என்று சொன்னால், இருவண்ண கொடி என்று சொன்னால் எவருக்கும் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அது இந்த இயக்கத்தின் பெருமை. 75 ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மண்ணில் நின்று நிலைக்க வேண்டுமானால் அது வெறுமனே ஒரு மந்திர தந்திரத்தால் நின்றுவிட முடியாது. இன்றைக்கு அரசியல் பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எதை இந்த நாட்டிலே நாம் பெரிதாக பேச வேண்டி இருக்கிறது? எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் ஐன்ஸ்டீன் தத்துவத்தை சொல் என்றால் கூட, அதில் சந்தேகம் கேட்டால் கூட சொல்லி விடுவார்கள். ஆனால் லட்டு என்பது சைவமா அசைவமா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லையே. இப்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜீயர்கள் எல்லாம் இதற்கு மகா பரிகாரம் செய்ய இருக்கிறார்களாம். உண்டு தின்றுவிட்ட அந்த லட்டுக்கு என்ன பரிகாரம்? வாந்தி எடுப்பதை தவிர
அதுவும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தின்ற லட்டை இப்போது எப்படி நீ வாந்தி எடுப்பாய்? நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பணிகளை எல்லாவற்றையும் சொன்னார். நான் குறிப்பிடுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கலாம். திமுக கழகம் எப்போதும் உங்களுடைய பக்தியை, உங்கள் நம்பிக்கையை, உங்கள் வழிபாட்டை ஏற்றதும் இல்லை, மறுத்ததும் இல்லை. என்னை போல கடவுள் மறுப்பு கட்சி அல்ல. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன். கடவுள் உண்டு என்று நம்புவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்றால், கடவுள் இல்லை என்று நம்புவதற்கு எனக்கு உரிமை உண்டு. எந்த மேடையிலும் நான் மறுப்பதில்லை. ஆனால் அதைத்தான் நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் எல்லோருக்கும், இல்லாதவர்கள் எல்லோருக்குமான ஆட்சிதான் இந்த ஆட்சி என்பதால் அந்த பணியையும் கவனமாக, பொறுப்பாக உணர்ந்து செய்து கொண்டிருக்கிற கட்சி என்பதை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். நான் இந்த லட்டு விவகாரத்தை சொல்லுவதற்கு காரணம், இது வெறும் லட்டு இல்லை நண்பர்களே. லட்டை உடைத்து பாருங்கள், அதற்குள்ள அரசியலும் இருக்கிறது, மதமும் இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி இப்போதும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிறிஸ்டியன் ரெட்டி என்றுதான் இருக்கும். அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். எனவேதான் சந்திரபாபு நாயுடுவும் யாருடைய தூண்டுதலால், பிஜேபியின் தூண்டுதலால் இதில் மத பிரச்சனையை கொண்டு வருவதற்காக அதை செய்தார்கள். ஆனால் இது அவர்கள் மீதே திரும்ப பாய்ந்திருக்கிறது. இப்போது நம்முடைய ருத்ராபதி சொன்னது போல, நான் அமர்ந்திருக்கிற நேரத்திலே தம்பிகள் வந்து கொண்டிருக்கிற செய்தியை எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஜக்கி வாசுதேவ் என்கிற ஒரு மகா மனிதர் புதிதாய் ஒன்றை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிவிட்டார்கள் தெரியுமா? இப்போது லட்டு என்பது பிரசாதமே இல்லை என்று விட்டார்கள். இத்தனை காலம் லட்டு பிரசாதம் என்றுதானே சொன்னாய். அது மாட்டு கொழுப்பு இருக்கிறது தெரிகிற வரையில் அது பிரசாதம். மாடு மட்டுமல்ல, கோபித்துக் கொள்ளக்கூடாது, பன்றியும் கலந்திருக்கிறது. மாடு, பன்றி, மீன் மொத்தமும் அந்த லட்டுக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தின்றதற்கு பிறகு அது பிரசாதமே இல்லை என்று அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, லட்டு செய்வதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணால் மட்டும்தான் வேண்டும். ஏன் அதுதான் பிரசாதம் இல்லையே? யார் செய்தால் என்ன? லட்டு செய்வதில் கூட ஏன் இத்தனை ஜாதி? இங்கே சொல்லுகிற போது திருவிடைமருதூர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், 1 கோடி ரூபாயில் மின் தகன மேடை வந்திருக்கிறது என்றால் அது வெறும் மின் தகன மேடை இல்லை நண்பர்களே. சுடுகாட்டில் கூட சாதி பார்க்கிற சமூகத்தில் சாதியை எரிக்கிறது. பிணத்தை மட்டுமல்ல, சாதியையும் சேர்த்து எரிக்கிற சமூக புரட்சி திமுக கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான். ஆகையினால் நண்பர்களே, ஆன்மீகத்தை சொல்லவில்லை, ஜக்கி வாசுதேவ் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா இப்படி நடந்து விட்டது? என்ன நடந்து விட்டது? மாடும் பன்றியும் ஏன் கலந்தது என்றால், அரசாங்கம் இந்த அறநிலையத்துறையை கையில் வைத்திருப்பதால் தான் நடக்கிறது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அறநிலையத்துறை அதை கைவிட்டு விட்டால் மாடும் பன்றியும் அது வேறு மாதிரியாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஆகிவிடுமா? அரசாங்கம் கைவிட்டு விட்டால் அந்த லட்டு சுத்தமாகி விடுமா? நான் கேட்கிறேன், எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு என்றால் உங்கள் விதி தத்துவத்தை நீங்களே மறுக்கிறீர்கள் என்று பொருள். இது விதி, இதுதான் ஆண்டவன் வகுத்தது, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று நம்புகிறவர்கள் இதற்கு பரிகாரம் உண்டு என்று நம்பக்கூடாது. எதற்கும் பரிகாரம் உண்டு என்று நம்பினால் விதி என்பது நிலையானதில்லை என்று நம்பக்கூடாது. அந்த விவாதங்களுக்குள் நான் போகவில்லை. குறிப்பிடுகிறேன், இப்படி லட்டு பற்றிய அரசியல் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர வேறு நாட்டு மக்கள் பற்றிய அரசியல் என்ன? எடப்பாடி அவர்கள் என்ன பேசுகிறார்? நேற்றைக்கு பேசி இருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது. அவர் கட்சியை பற்றி அவர் பேசவில்லை. அவர் கட்சியை எப்படி வளர்ப்பது என்பது பற்றி பேசவில்லை. அவர் சொல்லுகிறார், திமுக கூட்டணி புகைய ஆரம்பித்திருக்கிறது. யாராவது பக்கத்தில் சிகரெட் பிடித்திருப்பாங்க. திமுக கூட்டணி புகைய ஆரம்பித்திருக்கிறது. அது பற்றி எரியும். எரிந்த பிறகு அதிமுக வலிமை பெறும். உங்களுக்கு உங்கள் சொந்த கால்களில், சொந்த கூட்டணியில் நம்பிக்கை இல்லை. திமுக கூட்டணியில் இருந்து உடைந்து யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மக்களை நம்பியிருக்கிறோம். நீங்கள் திமுகவில் பிளவு வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலம் அதிமுக இந்த மண்ணில் மறுபடியும் இடம்பெற முடியாது. அன்பர்களே, அந்த கட்சிக்கு என்று ஒரு தலைமை இருந்தது, நான் மறுக்கவில்லை. தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அருகில் இருக்கிற போது பல செய்திகளையும் மனம் விட்டு பேசிவிடுகிற இயல்பு எனக்கு உண்டு. அவர் என்னை ஒரு பிள்ளையை போலத்தான் நடத்தினார். இங்கே பேசுகிற போது சொன்னார்களே, அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டார்களே, நான் ஏன் கோபப்பட்டேன் என்றால், தலைவர் கலைஞரை பற்றி எவன் ஒருவன் பேசினாலும் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உண்மை உள்ள, மானம் உள்ள திமுக கழக தொண்டர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே நான் பேசினேன்.
அவரிடத்துல நான் ஐயாவிடத்துல கேட்கிறேன், ஐயா நீங்கள் ராஜாஜியோடு அவர் எவ்வளவு பக்குவமானவர், எவ்வளவு நிதானமானவர், எவ்வளவு தெளிவானவர் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். அண்ணன் துரைமுருகன் அருகில இருக்கிறார். துரைமுருகன் தான் கேட்கிறார், நீ என்னப்பா சின்ன பையன் மாதிரி தலைவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுறேன்னார். நான் வேறொன்றும் கேட்கவில்லை, நீங்கள் காமராஜரை எதிர்த்து ராஜாஜியை எதிர்த்து அரசியல் நடத்தினீர்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் கூட உங்களுடைய 40 ஆண்டு கால நண்பர், பரவாயில்லை, ஆனால் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறதே என்கிற கவலை, வருத்தம் உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன விடை, அப்படி பார்க்க கூடாது. யார் பெரியவன் யார் சிறியவன் என்று அரசியலில் பார்க்க கூடாது. காலம் அரசியலில் நமக்கு முன்னால் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அந்த பேருண்மையை சொன்னார். அதோடு நிறுத்தி இருந்தால் பெரிய செய்தி இல்லை. அடுத்து சொன்னார், ஜெயலலிதாவோடு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டி இருக்கிறதே என்று நீ சொல்கிறாயே, அப்படி நினைத்து பார்த்தால் 1970களில் என்னோடு அரசியல் செய்ய வேண்டி இருக்கிறதே என்று காமராஜரும் ராஜாஜியும் வருத்தப்பட்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அவர்களினுடைய அனுபவம் என்ன, அவர்களினுடைய அரசியல் முதிர்ச்சி என்ன, இந்த கருணாநிதியோடு நாம் போட்டியிட வேண்டி இருக்கிறது என்று அவர்கள் நினைத்திருக்க முடியும் இல்லையா என்று கேட்ட அந்த மாபெரும் தலைவனை சில்லுண்டிகள் சில்லறைகள் தெருவில் நின்று பாட்டு பாடுகிறேன் என்று பாடுகிறார்கள். உங்களுக்கான ஒரு பாட்டு காலம் வைத்திருக்கிறது, காத்திருங்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் நண்பர்களே, இதுதான் அரசியல் என்று இடிவான அரசியலை மேடையிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். தரமான அரசியலை, சமூகத்திற்கான அரசியலை, தகுதி வாய்ந்த அரசியலை நாம் முன்னிறுத்துகிறோம். நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு தலைமை வலிமையோடு இருக்கிற போதே அடுத்த தலைமை நம் கண்களுக்கு தெரிகிறது. அண்ணாவின் காலத்தில் அண்ணா திருப்பூரில் பேசுகிற போது சொன்னார், இந்த கழகத்தினுடைய முதல் பாதியை நான் எழுதி முடித்திருக்கிறேன். அந்த எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் என்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிவிட்டு இன்னொரு கூட்டத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை. கலைஞரை நீங்கள் பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு அறிஞர் அண்ணா பேசினார். பேசிவிட்டு சொன்னார், இந்த இயக்கத்தின் முதல் பாகத்தை நான் எழுதி முடித்திருக்கிறேன், 2ஆம் பாகத்தை என் தம்பி கருணாநிதி எழுதுவான் என்று சொன்னார். நண்பர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிற போதே பேராசிரியரும் கலைஞரும் சொன்னார்கள், உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலினின் மறுபெயர் என்று நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கிறது. அடுத்த துணை முதல்வர் யார்? யார் கவலைப்படுகிறார்கள் என்றால், அமைச்சர்கள் கவலைப்பட வேண்டும், முதலமைச்சர் கவலைப்பட வேண்டும், கட்சியில் இருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டும், திமுக கழகத்தினுடைய 100க்கு 100 ஆதரவாக இருக்கிற என்னை போன்றவர்கள் கவலைப்பட வேண்டும், எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் கவலைப்படுகிறார்கள். அடுத்த முதலமைச்சராக இவர் வந்து விடுவாராமே. என்னிடத்திலே ஒரு நேர்காணலிலேயே கேட்டார்கள், அடுத்த முதலமைச்சராக இவர் வருவாரா? அதை முதலமைச்சர் முடிவு செய்வார். இதற்காக கவலைப்பட்டு எதிர்கட்சிகள் தங்கள் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். யாரை கொண்டு வருவதென்று எங்களுக்கு தெரியும். அது கழகத்தின் வேலை, அது முதலமைச்சரினுடைய தீர்க்கமான முடிவு. நண்பர்களே, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஒருவர் கேட்கிறார், 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் வேறு யாருமே துணை முதலமைச்சருக்கு ஆள் இல்லையா? அந்த வீட்டிலிருந்து தான் இன்னொருவர் வர வேண்டுமா என்கிறார். அவர் வீட்டிலிருந்து நேராக அமைச்சரவைக்கு வரவில்லை. குறித்துக் கொள்ளுங்கள், மக்களின் வாக்குகளை பெற்று பெரு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். யாரும் போகிற போக்கில் அவரை கொண்டு வந்து நிறுத்திவிடவில்லை. நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். அதுவும் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் என்றால் சாதாரண வெற்றி இல்லை. அந்த தொகுதியில், சேப்பாக்கம் தொகுதியில் 2021 பதிவான மொத்த வாக்குகளில் 67.84 விழுக்காடு வாக்குகள் உதயநிதிக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. இல்லை என்று சொல். மொத்தம் பதிவான வாக்குகளில் 67% வாக்குகள். இன்னமும் சொன்னால் நான் அந்த வாக்குகளையே நினைவிலிருந்து சொல்லுகிறேன். அமைச்சராக இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் அந்த தொகுதியில் மட்டும் 93,285 வாக்குகள். நான் சொல்லுவதை உங்கள் கைகளிலே இருக்கிற கூகுள் மூலம் இப்போதே நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். போகிற போக்கில் ஒரு எண்ணை நான் சொல்லவில்லை. 93,285 வாக்குகள். அவருக்கு அடுத்து வந்த பாமக வேட்பாளர் பெற்றது 23,930 வாக்குகள். 60,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவனடா எங்கள் பிள்ளை. 50 வயது 48 வயதில் அவர் துணை முதலமைச்சர் ஆகலாமா என்று கேட்கிறார்கள். 45 வயதில் முதலமைச்சரான எங்கள் கலைஞரின் பேரப்பிள்ளை உதயநிதி 45 வயதில் முதலமைச்சரானார். என்றைக்கும் சொல்லுகிறேன் நண்பர்களே, இப்போதுதான் நான் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை பற்றி பேசுகிற போது சொன்னேன். ஆப்ரஹாம் லிங்கன் தச்சரினுடைய மகன், செருப்பு தைக்கிறவர் என்று பலர் தவறாக சொல்லுகிறார்கள்.
தச்சு தொழிலாளியின் மகன். எனவே அவர் நாட்டின் அதிபராகிவிட்டானே என்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஒருவர், எதிர்க்கட்சியை சார்ந்த ஒருவர், ஆபிரகாம் லிங்கன் பதவி ஏற்பதற்காக அந்த அணிவகுப்பு நடந்து போகிற போது மிஸ்டர் லிங்கன் என்று அழைத்தவர் சொன்னார், மிஸ்டர் லிங்கன், நான் அமர்ந்திருக்கிற நாற்காலி கொஞ்சம் ஆடுகிறது, கொஞ்சம் உங்கள் அப்பாவை வந்து சரி செய்ய சொல்லுங்கள். வேண்டுமென்றே நீ வெறும் தச்சன், நான் மிகப்பெரிய அரசியல்வாதி என்பது போல ஆபிரகாம் லிங்கன் 2 அடி பின்னால் வைத்து சொன்னார், அதற்கு என் அப்பா வர வேண்டும் என்பதில்லை, எனக்கே சரி செய்ய தெரியும், நானே சரி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நண்பரே, எனக்கு நாற்காலியை சரி செய்யவும் தெரியும், நாற்காலியில் அமர்ந்து இந்த நாட்டை ஆளவும் தெரியும் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்ன அந்த வரிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றும் தெரியும், எப்படி ஆட வேண்டும் என்றும் தெரியும். தளபதி வருவதற்கு முன்னால் நீங்கள் அத்தனை பேரை என்ன கனவு கண்டீர்கள்? இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தளபதிக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் வார்டு கவுன்சிலராக கூட வர முடியவில்லை. தலைவர் இன்றைக்கும் அசைக்க முடியாத முதலமைச்சராக இருக்கிறார். இப்போதும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு காலம் இருக்கிறது, சொல்ல வேண்டிய நேரம் வரும். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் என்றீர்கள் இல்லையா? குறித்துக் கொள்ளுங்கள், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் ஸ்டாலின் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய காலம் வரலாம். எங்கள் பிள்ளைகள் வெறும் குடும்பத்தின் பிள்ளைகள் என்பதற்காக அல்ல, இந்த அரசியலில் ஊறி வளர்ந்தவர்கள். இந்த குடும்பங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களின் ஒவ்வொரு குடும்பத்திலும் தியாகம் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த கொள்கை உறுதி இருக்கிறது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வேகம் இருக்கிறது. நாங்கள் இந்த மண்ணை ஆள்வதற்காக மட்டுமல்ல, இந்த மண்ணை மாற்றுவதற்காக, ஒடுங்கி கிடந்த சமூகத்தை விடுதலை பெற செய்வதற்காக எழுந்த இயக்கம். இப்போதும் எண்ணி பாருங்கள், எத்தனை பெண்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள். படிக்காத பெண் எங்காவது ஒரு வீட்டில் இன்றைக்கு உண்டா? 60 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த பெண், பட்டம் பெற்ற பெண் ஒரு வீட்டில் உண்டா? நண்பர்களே, பெண்களை படிக்க வைத்த இயக்கம். நேற்றைக்கு நான் பேசுகிற போது சொன்னேன், தோளில் துண்டு போடக்கூடாது என்று சொன்னார்கள், இடுப்பில் தான் கட்டி கொண்டிருக்க வேண்டும் என்றார்கள். இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் பெண்ணை போற்றிய பெரியார் இயக்கம், பயமறியாத பார்ப்பன எதிர்ப்பு சுயமரியாதை சுடரொடி இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் வாழும், நிற்கும், நிலைக்கும், என்றென்றும் இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும், மக்களை, சமூகத்தை, கடமையை ஆற்றும். நன்றி, வணக்கம்.